ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? பாஸ், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்கூடாது. ஐ எம் வெரி சாரி. அதுவா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன மன்னிப்பு? இந்த உலகத்திலேயே கள்ள புருஷகிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஒரிஜினல் புருஷன் நான் தான்டா. மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? யோ ஓகே, ஒன்றும் இல்லைல்ல. நானும் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐம் சோ சாரி. ஓகே. என்ன பாஸ், நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு? நோ நோ நோ, எனக்கு வெளியே என்ன டென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்த வெளியே சொல்லுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே? எப்படி? நீ வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடணுமா? ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்னமோ மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே சொல்லுங்க. கமா. நோ நோ நோ. பாஸ், யாரு அங்க யாரும் இல்ல. இது பப்ளிக்கா 4 பேர் வந்து போற இடம். நம்ம ஃபேமிலி மேட்டர் தனியா. ஓ எஸ் எஸ், யூ கரெக்ட். அப்போ நான் ஒன்னு பண்றேன். இந்த விளையாட்டு முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆஷாவோட விளையாட போறியா? சாவகாசமா உட்காந்து பேசுவோம். ஒடிசே ஒடிசே ஒடிசே. போடா போ. உன் விளையாட்டால பாதிக்கப்பட்ட கடைசி ஆம்பளை நானா இருக்கட்டும். இன்னைக்கோட உன் கதை முடிஞ்சதுடா. நீ அங்க இருக்கியா? வாட் ஹேப்பன் ரஞ்சித்? ஸ்மால் எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா வரும்? வந்துருச்சு. இப்ப நீ தப்பிக்க முடியாது. ஓய் ரஞ்சித், அங்க என்ன இது கட்ட சந்தன மரமா டீ குட்டானு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என் இனிய ஆயுதமே, வெற்றியோடு திரும்பி வா. அட கருமாந்திரமே, கட்ட பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா கத்தியோட புடியும் சரியில்லையா? பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இதை வச்சே சமாளிக்கிறேன். என்ன ரஞ்சித்? நத்திங். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லையே. ஏதோ சத்தம் போட்டீங்க? நோ, ஐ அம் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு போல் இருக்கு. ரொம்ப ஆழமா குத்திருச்சு. நோ 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 நோ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நீங்க ரொம்ப அனீசியா இருக்கீங்க. உட்காருங்க. உட்காருதா? உட்காருங்க. வேணாம். அரே அதெல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. உங்க முன்னால நான் உட்கார கூடாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. ஐயா, ஐயோ உட்காருங்க. என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு? ஓடி வந்து குத்திடுவோம். ரஞ்சித், ரஞ்சித், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. மென்டல் மென்டல். ஐயோ, ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஐயா, ஹாய் கைஸ், ஹவ் யூ ஆல்? மாப்பியை பார்த்து வந்துடுறேன். ஓ யா யா யா. ஹாய். உங்க பொண்ணு வரலையா? அவ காலேஜ் போயிருக்கா. ஏய் மாப்ள, பாட்டிக்கிட்டியா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். சந்துரு, நீங்க எங்க இங்க? அதே தான் நான் கேக்குறேன். நீங்க என்ன பண்ற? இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். நேத்து தான் தெரிஞ்சது இவ்வளவு ஊட்டில இருக்கான்னு. ராதா, நீ கேட்டல? இஸ் மை ஹஸ்பண்ட். ஐயோ, எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. ஏய் ஓ வளாத. ஒண்ணு இல்ல பா, இது சும்மா கன்ஃபியூஷன். ஏ கதிரேஷ், காரியாடி பேண்ட் இட்ல போட்டு ஆளே மாறிட்டா. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எல்லார்கிட்டயும் என்ன உன் புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்க? புருஷனை புருஷன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அத உன் புருஷன் சொல்லிக்கோ. நீ வா, வீட்ல உன்னை வச்சு. ஓ யா, ஐ அம் ஃபைன். ஐயோ, என்ன அனுகுண்டு? ஓ ஐ சி. தலியா என்ன இல்ல அவள. ஹாய். ஏய் இருடி, எங்கடி போற? சும்மா இருங்க, அவர் அவசரம் தெரியாம தள்ளுங்க. சந்துரு, என்ன ப்ராப்ளம்? ஒண்ணுல, ரேகா அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க கண்ணுல இந்து பட்டுச்சுன்னா நான் செத்த. நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். நிஜமா? ஏ பப்படி பாஸ். யா.
ஹாய் ரஞ்சித், how are you man? ஐயோ என்னாச்சு? நீ தெரிஞ்சு தட்டலையா தெரியாம தட்டலையா? எது தெரியணும்? என்னாச்சு? ஹாய் சந்திரு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க. இல்ல இல்ல, எங்க கப்பிள்ஸ கங்க்ராட்ஸ் பண்ணோம். ஐயோ, அவங்களுக்கு நான் அப்பவே மாப்பிள பொண்ணு கூப்பிடுதா நிக்கல. போங்க போங்க. நீ ஒரு விவரம் கிட்டாளு. பொண்ணை கூட்டி போன்னு சொல்ல வேண்டாம். ஐயோ ஏன் சொல்லுனா சொல்ல மாட்டா? அதுக்கு தட்டி தான் சொல்லணுமா? இன்னும் எத்தனை பேரா தட்ட போறீங்க? ஐயோ ரேகா, நான் இவங்கள பார்த்துட்டேன். ஹாய் ராதா. மீட் மிஸ்டர் சந்திரு மை would be. ஏய் இவர் அப்பவே அவங்க தான் லேட்டா வந்தாங்க. அவங்க அப்படியே வந்திருந்தா இந்த கன்ஃபியூஷனா இருக்காது. இவங்க லேட்டா வந்தனால இந்த கன்ஃபியூஷன். நான் இப்பவே இங்க இருந்து போறேன்னா எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சந்திரு. ஏய் நீ என்னாச்சு? இந்து சந்துரு ஹஸ்பண்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. ரேகா உப்பிங்கறா. சந்துரு ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இத உடனே அங்கிள் கிட்ட சொல்லணும். இந்து எப்படியாவது இங்க இருந்து கூட்டி போடு. என்னால கன்ஃபியூஷன் தாங்க முடியல. அவங்கள அனுப்புறதை விட நீங்க கிளம்புறது பெட்டர். குட், வெரி குட் ஐடியா. தேங்க் யூ மை டியர் பப்பி மாஸ். நீ சீக்கிரம் வந்துரு. ஹலோ ரஞ்சித். டேய் போடா. ரஞ்சித் இனியும் விட்டு வச்சா நீ ஆம்பளையே இல்லடா. விட மாட்டேன். என்ன சொல்லுத? எஸ் அங்கிள். சந்துரு இத்தனை நாளா உங்களை எல்லாம் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. ஏமாத்துதானா? ஏய் யாரா? நான் விட மாட்டேன். ஏய் ஐயோ இந்த பாவத்தை என் கண்ணால நான் பார்க்கவே மாட்டேன். ஐயா 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 ஐயா. என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஐயோ இவன் இங்க இருக்கிறான். அப்ப நான் அடிச்சது கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. பட் தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது. யார் அடிச்சது? எந்த அயோக்கிய அடிச்சாலும் தெரியல சார். ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை மீசக்காரன் போட்டு கொடுத்தானா இல்ல அவன் பூட்டானா? ஐயோ நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா என்ன காரணத்துக்காகடா அவனை அடிச்சு கொன்னேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குடும்பமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுடா. இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடத்த முடியும்? இத பாருங்க, இப்போ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தை விட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை எழவு எழவு சொல்லியிருந்தார். அவரோட எழவு விழறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுடணும்னு ஆசைப்படுறாரு. என்னமோ சொல்ல ஆசைப்படுறேன். இளவ கன்வே பண்ண முடியாம தவிக்கிறான். இது கூடயா புரியல? கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஏய் நான் எங்கடா? அப்படியே சொல்றான். ஆமா, இந்த இழவோட நான் எவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்கேன். இது கூடயா புரியாது எனக்கு? என்ன நடந்ததுன்னே தெரியாம தனி ட்ராக்ல போறான் அந்த ஐயா. ஏலே ஒண்ணு கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. அடிச்சவருக்கானே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி ரத்த வெறி பிடிச்சு பேய் தரமா அடிச்சிருக்காயா? இத டாக்டர் சொன்னாரா? அடிபட்டு கிடக்கானே அவனே சொன்னான். என்னது? அறிவு இருக்க உனக்கு? அவனே பேச முடியாம கிடக்கான். நர்ஸ் சொன்னான். ஆமா அடிச்சவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க? கொஞ்சம் கூட தெரியல. ஒரு இன்ச்சு கூட தெரியலையா? தெரியல. அம்பாடி நான் பொழைச்சேன். ஏய் பேருக்கு பொழைச்ச கிளச்சன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அவர் பொழைச்சா 4 ஏழைங்க பொழைச்ச மாதிரி அந்த 4 ஏழைங்களை நானும் ஒருத்த மாதிரி. மாசமான கைரடி சம்பளம் வருது என்கிட்ட. விஸ்வாசத்தை அவங்ககிட்ட காட்டிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளாவே மகன உன் மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு கூட தான் பல பேர் மேல சந்தேகம். நான் யாரையும் கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்றது? எல்லாம் கன்ஃபியூஷன் தான். ஆமா கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஏன்பா பேசாம இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்ட்டு இருந்தோமா. ஆனா அவன் அடிபட்டு சுயநினைவே இல்லாம இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையில எப்படிமா சொல்ல முடியும்? டாட், என்ன அங்கிளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. டேய் நான் யாருகிட்டும் சொல்ல மாட்டேன். எங்கிட்ட மட்டும் உண்மை சொல்லிடு. என்னுடைய மீசக்கார பைனான்சியரை மரண அடி அடிச்சது நீ தானே? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேலதான் சந்தேகம். நான் யாரையாவது அடிக்கணும்னா அந்த பிளாக்மெயிலர் தான் அடிப்பேன். பாவி இந்த வாயிலா ஜீவன் கெட்ட வார்த்தை பிராணி இதே நான் அடிப்பேன். உங்களுக்கு போக போக தான் தெரியும் வாட்டர் இது பால் இதுன்னு. ஆமா வக்கடையா வாயிலேயே பேசு. உங்க பையன் தானே? ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வராங்க. டெலிகிராம் வந்திருக்கு. வெரி குட். நாளையில இருந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க குட்டி பப்ளி வாஸ். டேய் ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு ஆட்டம் போடாதீங்கடா. நாளைக்கு மொத்த பேரையும் தூக்குறேன்டா. டைம் என்ன? ஆமா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். டைம்க்கு வராது இந்த பஸ். வந்துருச்சு.
ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் இவன் யாரு புதுக்குள்ள? ஹாய் சந்திரு. வெல்கம் வெல்கம். இதுதான் அன்னைக்கு நீ சொன்ன அதுவா? இல்ல இவங்க வந்து ஐம் ஆஷா. ஐ அம் பாஷா. ஏய் மைக்கேல் பேரை மாத்திட்டியா? ரைமிங்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஓஹோ. ஏதோ பெரிய ஆளுன்னு சொன்னீங்க, இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. பாக்குறதுக்கு தான் அப்படி சொல்றேன். என்ன பத்தி? உன்னை பத்தி என்ன இருக்கு சொல்ல? சரி ட்ரை பண்றேன். இவன் ஆள் பாக்குறதுக்கு தான் குட்டி, ஆனா பெரிய விஷயம்லாம் செய்வான். போதுமா? பிறக்கிற குழந்தைக்கு அப்பனா நடிக்கிறதுக்கு இந்த குள்ளனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா? தமிழ் கல்ச்சரையே கொலாப்ஸ் பண்ற உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. நம்ம டிராமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லி தரேன். வா பேசிட்டே போலாம். ஓகே, நீ பின்னாடியே இருமா, அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும். இன்னைக்கோட உங்க ஆட்டோ க்ளோஸ் தான். ஏய் ஜூலி. ஐயோ அட இளவெடுத்த நாயே, உனக்கு பால் எடுக்க ட்ரைனிங் கொடுத்து தப்பா போச்சு, பாம்பு எடுத்துட்டியே. அட சரி முடிச்ச நாயே, கிட்ட வராத. ஏய் வராத. ஏய் வராத, அது பால் இல்ல பாம்பு. த்ரோ ஜூலி, த்ரோ த்ரோ. அட சரி முடிச்ச நாயே, சொன்னா கேளு, பின்னால வராத. ஐயோ ஐயோ. ஏய் வராத. ஏய் வராத. ஏய் வராத. அட வராத. ஏய் வராத. யாரியா? என்ன வேணும்? வராத. அட வராத. ஐயோ 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 ஐயோ.